நம்ம வீட்டை அழகாக்கிறதுக்கு வீட்டுக்கு வால்பேப்பர் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருப்போம், பட்டி பார்த்துருப்போம், அதெல்லாம் கொடுக்காத அளவுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கு இந்த வால்பேப்பரால் கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட பட்ஜெட்குள்ளேயே இந்த ப்ரைஸிங் கொண்டு வர முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிச்வால்ஸ் அப்படிங்கிற சூப்பரான வால்பேப்பர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இவங்க ரொம்ப நாள் இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கில்பாக்கில் ஹால் ஸ்டோரில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாப். இங்கே வந்து எல்லா வகையான வெரைட்டிலையும் இப்போ ஸ்கொயர் ஃபீட் 25லேருந்து நிறைய வால்பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இவங்க கொடுக்குற வால்பேப்பர் வித் வாரண்ட்டி லே பண்ணுறதுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. சூப்பரான விஷயமா இருந்தது. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட பழைய வீட்டோட வாழை வந்து ரொம்ப அழகாக புதுசாக மாற்றணும். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். உங்கள் வீடு பழைய வீடாக இருக்குது, வீடை சூப்பராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரிச்வால்ஸோட இன்டீரியருக்குள்ளே தான் இருக்கும். உள்ளே வந்து வால்பேப்பர்லேயே வந்து மொத்தமாக இந்த அமைப்பை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன வால்பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பீசஸ்லாம் அழகாக வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கூட ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்காங்க. ஹலோ ப்ரோ. ஹாய். ஸோ சூப்பராக வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு வால்பேப்பர் அப்படின்னா இந்த மொத்த இடமும் வால்பேப்பர்லேயே மூடி காமிச்சிருக்கீங்க. ஃபுல்லாக ஷோரூம் மாதிரி டிஸ்பிளேக்காக ஃபுல்லாக பண்ணியிருக்கு. சூப்பர். எனக்கு வந்து இப்போ ரிச்வால்ஸில் வந்துட்டு என்னென்ன வால்பேப்பர்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் டிசைன்ஸ்லாம் கூட நீங்கள் போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 25 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ் இருக்குது. இது வந்து ரோல் மாதிரி வரும். ஆக்சுவலாக வந்து 58 ஸ்கொயர் ஃபீட் ரோல் மாதிரி வரும். அதில் 50 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒட்டலாம். இந்த மாதிரி ரோல்ஸ் வரும் உங்களுக்கு. 58 ஸ்கொயர் ஃபீட் வரும் ரோலில். அதில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணலாம் ரோலில். ஸ்டார்டிங் வந்து பர் ரோல் காஸ்ட் வந்து 1500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு அப் டு உங்களுக்கு 7000 கூட இருக்குது பர் ரோல் ரேட்டு. நீங்கள் செலக்ட் பண்ணுறது பொறுத்து உங்கள் பட்ஜெட் பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10x10 இருக்க ஒரு ரூம் நீங்கள் ஒட்டினோன்னா ஒரு ரஃப்லி ஒரு 7 ரோல்ஸ் தேவைப்படும். பட்ஜெட்னா ஒரு பேசிக்காக பண்ணிங்கன்னா ஒரு 11,000 அந்த பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால் உங்களுக்கு 100% வாஷபிள் வரும். நீங்கள் தண்ணி வாஷ் பண்ணிக்கலாம், டஸ்ட் ஆனாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். சோப் ஆயில் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் டிப் பண்ணி க்ளீனாக வந்து வால் ஃபுல்லாக நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வாரண்ட்டி 5 இயர்ஸுக்கு வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸோ இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இஎம்ஐ வேணாலும் பண்ணி தரலாம். இப்போ ஒரு 50,000 வந்துருச்சு, என்னால் அவ்வளோ பேமெண்ட் இப்போ இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து நம்ம இஎம்ஐ பண்ணிக்கலாம். 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ நீங்கள் உங்களுக்கு இஎம்ஐ எது பொறுத்து போக போகிறீங்கன்னா நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலி நம்ம வந்து வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டலேஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரோம். சில இடத்துல வந்து பேமெண்ட் வாங்குறாங்க, லேபர் சார்ஜ் தனியாக வாங்குறாங்க. நம்ம வந்து இது வாங்குறது கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக தான் இன்ஸ்டலேஷன் பண்ணி தரோம். சென்னைக்குள்ள இருந்தால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே வராது உங்களுக்கு. பட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரும்போது இப்போ சேலத்துலேருந்து, ஈரோட்லேருந்து, திருச்சிலேருந்து எங்கே இருந்தோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா வரும், ஃபுட் அலோன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது உங்கள் லேயரிங்கேருந்து 2 பேர் வந்து போவாங்கன்னா அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபுட் அலோன்ஸ் வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் 2 நாள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, மேக்ஸிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாலும் ஒரு நாள் முடிச்சிருவோம். இன்கேஸ் ஒரு 1 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3 மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நம்மளே வந்து இன்ஸ்டலேஷன்லாம் ஃபுல்லாக பக்காவாக பண்ணி கொடுத்துரும். பண்ணி தரதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். சர்வீஸ் வாரண்ட்டி. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் மேலே முட்டி தரதில் ஏதோ பீல் அவுட், ஏதோ பிரச்சனை, கலர் ஃபீட், ஏதோ எந்த ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்கும் உங்களுக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி ஸ்டாக் கேட்லாக்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம அகைன் ஸ்டாக் கேட்லாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. வெரைட்டிலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு பாருங்கள். இதில் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஒரு நேராக வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்து கூட நீங்கள் பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது கலெக்ஷன்ஸ் கேட்லாக். இதில் உள்ள ஒரு டிசைன் ஒரு கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டிசைன் வரும். 100 டிசைனில் பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன் வரும். நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே ஒரு 4 கலர் ஆப்ஷன் வரும். டிசைன்ஸ் காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன். ஆக்சுவலாக இது வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷில் இருக்கும். ஒரு பேட்டர்லேயும் வந்து 4 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு. இப்போ சில்வர் கலர் தான், சில்வர் கலர் வரும் உங்களுக்கு. என்ன கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கலர் உங்களுக்கு ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கீங்க, அது மேட்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பிளாக் வித் கோல்டு, ரெட் வித் கோல்டு அந்த மாதிரி வரும். அது மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் சட்டிலாக ஒரு லிவிங் ஏரியாவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஃபர்னிச்சர் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வால்பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேஸ் ஒர்க்னா உங்களுக்கு எந்த டஸ்ட் வராது, உங்களுக்கு எந்த ஸ்மெல்லு நம்ம யூஸ் பண்ணுற ஃபெவிக்கலோ ஏதோ உங்களுக்கு ஸ்மெல் அலர்ஜி எதுவுமே வராது உங்களுக்கு. நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணணும் 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட ஒரு நாள் முடிக்கணும் கூட முடிச்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. டிசைன்ஸ்லாம் அது மாதிரி ஆப்ஷன் ரெடி ஸ்டாக்கும் நம்ம கேட்லாக்ஸ் நிறையா இருக்குது நம்மகிட்ட. அது டிசைன்ஸ் நல்லா உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் கலர்ஸு இதெல்லாமே நம்ம ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹாலுக்கோ, பெட்ரூம்க்கோ, கிச்சனுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக உங்களுக்கு ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணலாம். எல்லா ஒரு பேட்டர்லையும் சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 கலர் 7 கலருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி வந்துடும். இது வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப சட்டிலாக கேட்குறாங்க. ஆர்கிடெக்ட் இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே இது இந்த பேட்டர்ன் பண்ணுவாங்க. எல்லாம் மார்பிள் ஃபினிஷில் இருக்கும். நீங்கள் மார்பிள்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 400 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு கம்மி ரேட்லேயே வந்துடும் உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 20% ரேட்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு. இதில் ஸ்பாஸில் நிறைய பிரிக் பேட்டர்ன்ஸு, பேம்போ பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்ட்டாக நிறைய கொண்டு வந்துருக்கும். இது நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வந்து ஒட்டி முடிச்சுன்னா வால் இந்த மாதிரி வரும். இந்த கலர் ஃபுல்லாக தேவைப்படுது, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்கியாக வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். கிரே கலர் இருக்குது, சில்வர் கலர், ரெட் கலர். அதை சொன்ன மாதிரி தான். உங்கள் ஒரு பேட்டர்ன் எடுத்திங்கனாலும் 4 கலர் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. அதில் இதெல்லாம் இந்த ராக் ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு. அவங்க அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவைப்படுது, எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு சூட் ஆகுமோ பண்ணிக்கலாம். நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் ஒட்ட போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சூட் பண்ணி தருவோம். இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும், இல்லை சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளும் உங்களுக்கு செலெக்ஷன் சொல்லுவோம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டியிருக்கோம், அந்த கலர் ஆப்ஷன் தான், அந்த மாதிரி பேட்டர்ன் தான் அது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வெறும் இந்த வால்பேப்பர்னால் ஃபுல்லாக அது மாதிரி டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் கலரில் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளைன் கலர்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பெயிண்ட் என்னென்ன கலரில் பெயிண்ட் பண்ணுவீங்களோ எல்லா கலர் வால்பேப்பருமே இருக்குது. எல்லாருமே நினைப்பாங்க வால்பேப்பர்னா ஜகன்னு டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ப்ளைனாக வேணுமா ப்ளைன் இருக்குது, டிசைன் வேணுமா டிசைன் இருக்குது, என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த பிங்க் ஷேட் கூட சூப்பராக இருக்கும். சில பேர் இந்த பெட்ரூம் கேர்ள்ஸ் பெட்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுலேயே கலர் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. லேவண்டர், பிங்க் எல்லா கலருமே ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. இந்த ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். உங்கள் மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படியே ஃபேப்ரிக் ஃபினிஷில் இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிரிக்லேயே வந்து ப்ரீமியம் டிசைன்ஸ்லாம் இருக்குது. தொட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபோம் ஃபினிஷ் நல்லா தெரியும், உங்களுக்கு எம்போசிங் லுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி டிசைன்ஸும் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்போசிங் ஃபீல் நல்லா வரும் உங்களுக்கு. அதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. லைட் கிரே கலர் இருக்குது, உங்களுக்கு ஒயிட், பியூர் ஒயிட் இருக்குது. பியூர் ஒயிட்டில் கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய ஃபங்கி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பார் செட்டப்பு அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. பிரிக்கு க்ளீன் பிரிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பார் செட்டப்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அவுட்லுக்கு உங்களுக்கு. அதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ப்ரீமியம் கேட்லாக் ஆக்சுவலாக. அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் ஒரு மிடில் ரேஞ்சு, இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. மெட்டீரியல் குவாலிட்டியும் உங்களுக்கு எல்லாமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ராக்கில் பண்ண மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அவுட்லுக் பார்த்தீங்கன்னா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 50,000 டிசைன்ஸ் மேலே நம்மகிட்ட வச்சிருக்கோம். ரெடி ஸ்டாக்லேயே நம்மகிட்ட ஒரு 30,000 ரெடி ஸ்டாக்கில் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அடுத்த 2 டேஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு. அதே மாதிரி கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த புத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் நீங்கள் உங்கள் ஓன் இமேஜ் கொடுத்தாலும் பண்ணலாம். இந்த புத்தான்னு இல்லாமல் நீங்கள் எனி இமேஜ் கார்ட்டூன்ஸ் கொடுத்தாலும் சரி, உங்கள் கிட்ஸ் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ எது கொடுத்தாலுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அது 110 rupees வரும் per square feet வரும். as per ஸ்கொயர் ஃபீட் என்னமோ அவ்வளோ சார்ஜஸ் வரும் உங்களுக்கு. நம்ம இன்ஸ்டாலேஷனே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்கும் வாரண்ட்டி வந்து 5 years வரைக்கும் வாரண்ட்டி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம்ஸில் யூஸ் பண்ணலாம், லிவிங் ஏரியா யூஸ் பண்ணலாம், பால்கனி, அதாவது இன்டீரியர் ஸ்பேஸில் மட்டும் யூஸ் பண்ணலாம். அவுட்டரில் கிடையாது, இன்டீரியரில் மட்டும் மழை தண்ணியோ டேரெக்டாக வெயிலோ படாத இடத்துல நம்ம 100% யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நம்ம வீட்டோட வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிமெண்ட்டை தான் பூசியிருப்போம், இல்லை சிலர் வந்து சுண்ணாம்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே இந்த மாதிரி வால்பேப்பர் போட முடியுமா அப்படிங்கிறது. ப்ரோ அந்த கேள்வி எனக்கும் இருக்குது. சரி, ஆல்ரெடி சுண்ணாம்பு இருக்கும், இல்லைனா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் பூசியிருப்பாங்க, அது வந்து அடிசி வந்து கரெக்டாக ஒட்டுமா, இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பீல் ஆஃப் ஆகுமா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இப்போ நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வால் பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்கன்னா பட்டி பார்க்கணும். அது மேலே பட்டி ஒரு கோட் பார்த்துட்டு அது ஆயில் ப்ரைமர் ஒட்டி அடிக்கணும். அது மேலே அதை அடிச்சுட்டு ஆயில் ப்ரைமர் அடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஒட்டி தரலாம் உங்களுக்கு. ஒட்டிட்டோன்னா உங்களுக்கு அதுவே 5 years வரைக்கும் வாரண்டி இருக்கும். ஃபியூச்சர் எந்த பிரச்சனையும் வராது. மேக்ஸிமம் லைஃப் வந்து உங்களுக்கு 10 வருஷம் லைஃப் வரும். வால் டேமேஜ் எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, வால் எந்த பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக உங்களுக்கு 10 வருஷம் லைஃப் வரும். 5 வருஷம் வாரண்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி இல்லை ஓல்டு வாலில் இருக்குது. ஓல்டு வாலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பெயிண்ட் பண்ண வால் வந்து கொஞ்சம் ஓல்டு இயராக இருக்கும், ஒரு 3 years 4 years ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால் மட்டும் நம்ம க்ளீனாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். வேணும்னா ப்ரைமர் கோட் பண்ணிக்கலாம், அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒட்டி. நிறைய வால்பேப்பர் டிசைன் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இது ஒரு ரோல் இருக்கும், இது ஒரு ரோல் இருக்கும், இது வந்து மிக்ஸ் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா, சரியாக ஒட்ட மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி போட்டு அந்த வால் சரியில்லை அப்படிங்கிறதுலாம் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்கள்கிட்ட ஸ்கில் லேபர் இருக்காங்களா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆக்சுவலாக நம்மளோட நம்ம லேயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாமே வந்து 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லேயர் நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஹிந்திக்காரங்களாம் நம்மகிட்ட யாருமே கிடையாது, எல்லாமே தமிழ் தான். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில்டு பர்சன் தான். எல்லாம் பாம்பேலேருந்து ட்ரெயின் ஆகி வந்து பர்சன் தான் இங்கே இருக்காங்க நம்மகிட்ட எல்லாமே. அதனால தான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறாங்க. 5 years வாரண்டி எதனால் சொல்கிறோம்னா அதனால தான் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துப்போம். நம்ம இன்ஸ்டலேஷன் ஃபஸ்ட் செக் பண்ணும்போது சொல்லுவோம், அந்த வாலில் ஒட்ட முடியுமா, அந்த வால் ஒட்ட முடியாதுன்றதை முன்னாடியே சொல்லிடுவோம். ஒட்ட முடியும் நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி வாரண்டியும் 5 years வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. நார்மலாக இருக்க வாலை விட இந்த மாதிரி வால்பேப்பர் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபயர் அண்ட் இந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டும் போதே ஃபஸ்ட்டு வால் செக் பண்ணுவோம். அந்த வால் டேம்னஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அந்த வாலில் ஒட்ட முடியும்னா மட்டும் தான் நம்ம ஒட்டுவோம். சும்மா நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து ஒட்டுங்க நம்ம சொல்ல மாட்டோம். இந்த வால் டேம்னஸ் இருக்குது அந்த அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த அரெஸ்ட் பண்ணணும், டேம்னஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்ட போகிறோம். அது ஒட்டிட்டோன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் மழை தண்ணி கூட வெளியே இன்டீரியர் தான் ஒட்ட போகிறோம், டேரெக்டாக மழை தண்ணி உள்ளே பட போகிறது இல்லை. பட போகிற இடத்துல நம்ம ஒட்டணும்னு சொல்லுவோம். ஏன்னா இன்டீரியர் ப்ராடக்ட் இது, இன்டீரியர் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த லைஃப் வரும். அதனால் அது பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஃபயர் பற்றி கேட்குறீங்க. ஃபயர் ஆனால் இன்கேஸ் ஃபயர் ஆனால் கூட
எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ட்ராப் ஃபயர் ஆகுதுன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அந்த இடத்துல ஆஃப் ஆகிடும். அழுக்கு கரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி கரை இந்த மாதிரி படுது அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்கள் தாராளமாக ஸ்பாஞ்சில் நீங்கள் சோப் ஆயிலோ ஒயிட் பியூர் அண்ட் வாட்டரோ எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு க்ளீனாக நீங்கள் தொடச்சிக்கலாம். பட்ட உடனே க்ளீனாக தொடச்சுங்க 100% உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு எந்த எதுவுமே ப்ராப்ளம் எந்த ஸ்டெயினுமே எதுவுமே ஆகாது, உங்களுக்கு உடனே போயிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது, அதை நீங்கள் எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுக்க முடியும்? மேக்ஸிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வால் ஏரியா சொல்லி அதை ஒட்டினா கூட ஒன் டேல பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, என்கிட்ட ரெடி ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணுறது நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங்ல முடிச்சிடும். உங்களுக்கு முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடும் உங்களுக்கு. ஓகே, இன்கேஸ் எங்கிட்ட ஸ்டாக் இல்லாத நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 2 days டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் ஒர்க்கிங் டைம் 1 day தான். 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு நாள் பண்ணிடலாம். அதுக்கு மேலே போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 days ஆகும், அவ்வளோதான். அது மேக்ஸிமம் ஒர்க்கிங் டைம் ஒரு நாள் 2 நாள். அதுக்கு மேலே டைம் எதாவது எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு. அப்பா பண்ணிடலாம். இப்போ இந்த வால்பேப்பர்ஸ் வந்து வாலில் மட்டும் ஒட்ட முடியுமா, இல்லை சீலிங்கில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஒட்ட முடியும்? தாராளமாக ஓட்டலாம். வால்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வாலில் ஓட்டலாம், சீலிங்லேயும் ஓட்டலாம். சீலிங்கில் அந்த பட்டி பார்த்துருக்கணும், அந்த சொரசொரன்னு இருக்கும் சீலிங் நார்மலாக வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஒட்ட முடியாது. வால் பட்டி அந்த சீலிங்கை பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் கோட் பண்ணி ஆயில் ப்ரைமர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக அதுலேயும் ஓட்டலாம். நீங்கள் எந்த இப்போ சர்ஃபேஸில் வேணும் கண்ணாடியில் ஓட்டலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்குள்ள ஒட்டி தந்தவங்க நம்ம கேரண்டி சொல்லுவோம், அது ஒட்டி தர கண்டிப்பாக ஒட்டி தான். நம்ம இந்த மாதிரி சர்ஃபேஸில் வந்து நீங்கள் என்ன சர்ஃபேஸ் கொடுத்தாலும் ஆனால் அதில் பாசிபிலிட்டிலாம் சொல்லிவிடுவோம், இந்த ஒட்டா நிற்காது சார் உங்கள், அதுக்கப்புறம் உங்கள் கால், கஸ்டமரோட கால், இல்லை ஒட்டுங்க பரவாயில்லனா ஒட்டி தரும், இல்லைனா ஒட்டும். பேமெண்ட் டீட்டெயில் பார்க்கலாம் ப்ரோ. வீட்டில் வந்து ஒரு 1500 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலாம் போகுது அப்படின்னா சில வந்து இஎம்ஐ போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை பேமெண்ட் டீட்டெயில் எப்படி நீங்கள் அணுதிருக்கீங்க? கண்டிப்பாக போகிறாங்க. பேமெண்ட் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபுல் பேமெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, எவ்வளோ வேல்யூ என்ன வருதோ அதுலேருந்து 70% அட்வான்ஸு, ஒர்க் முடிச்சோ பேலன்ஸ் பேமெண்ட். இதான் இன்கேஸ் சில பேர் வந்து இந்த ஃபினான்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி ஆக்சுவலாக இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் கூட நம்ம டைப் வச்சிருக்கோம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் பண்ணி தரலாம். கஸ்டமரோட இது சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, எந்த டிஃபால்ட் இல்லைன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் நம்ம பண்ணி தரலாம். அதுவும் 0% உங்களுக்கு வந்துடும், இஎம்ஐ வந்துடும். ஓகே, அதுவும் இல்லை இன்கேஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் இல்லை அவங்ககிட்ட டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இஎம்ஐ பண்ணி தரலாம். டெபிட் கார்டு கொடுத்தா கூட நம்ம இஎம்ஐ கொடுத்து வந்துடும் அவங்களுக்கு. அவங்க பேங்க்லேருந்து டேரெக்டாக அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இங்கேயே நம்ம கண்ணெதிர்க்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ தேவைப்படுது, எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு கிளியராக போட்டு கொடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த மாதத்துல அவங்க கட்டி பண்ணி. இப்போ ஆன்லைனில் வந்துட்டு இந்த ₹2 per ஸ்கொயர் ஃபீட், ₹5 per ஸ்கொயர் ஃபீட் தான் நிறைய வால்பேப்பர் வந்து நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அண்ட் அது வந்து வீட்டுக்கு போகிறதுனால குவாலிட்டி இல்லை ப்ராப்ளம் வருமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இந்த ₹1 2 ப்ராடக்ட் நம்ம டீல் பண்ணுறதில்ல ப்ரோ. அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கும். நம்ம அதை டீல் பண்ணுறதில்ல. நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக வேணும், லைஃப் நல்லா வரணும், ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட வாங்க. நல்ல குவாலிட்டியான பேப்பர் தரும். ₹25 ₹25 தான். இங்கே வந்த பிறகு நான் ஏற்றி சொல்கிறதெல்லாம் கிடையாது. 25 150 வரைக்கும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற நீ செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம். இந்த பூதமலை ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த பச்சைபாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட் நியோ ரோட், அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட்டு 5th பில்டிங், ரைட் சைடில் 5th பில்டிங் நம்ம ஷாப்பிங் இருக்குது. நீங்கள் இப்படி கீழ்பாக்கிலேருந்து வந்து சைடு வந்தீங்கன்னா மம்மினாடி தாண்டி வந்தீங்கன்னா நியூ ஆட்டோ சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரைட்டு 5th பில்டிங் ரைட் சைடு. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாப். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷாப்பில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எந்த வால்பேப்பர் நல்லாயிருக்கு, லிவிங் ரூம்க்கு எது போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் அவங்களோட நம்பருக்கு நீங்கள் ஒரு ஆய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கேட்லாக் அனுப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த வால்க்கு எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சிலர் வந்து பழைய வால் வச்சுருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு 2500 3000 செலவு பண்ணாலே போதும், அந்த ஒரு வால் அழகாக மாற்ற முடியும். ஸோ பெரிய வீட்டுக்குமே இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ அக்லைன் சொல்கிறேன். பை.